பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அந்த வார்த்தைக்கு செவி கொடுங்க, அந்த வார்த்தையை விசுவாசிங்க, வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, வாழ்க்கையை அது மாற்றும். இன்னைக்கு ஒரு வார்த்தை, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் எச்சரிப்பு அடைந்து, இந்த வார்த்தை தான் இன்னைக்கு ஆவியானவர் பேசுவார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவ சமூகத்தை விட்டு விலகும் பொழுது, ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்களை நாம் செய்யும் பொழுது, தேவன் விரும்பாத காரியங்களை நாம் ஈடுபடும் பொழுது நமக்கு ஒரு எச்சரிப்பு வரும். அந்த எச்சரிப்பு சத்தத்தை, அந்த எச்சரிப்பின் வார்த்தையை யார் உணர்ந்து அதற்கு ஒப்பு கொடுத்து தன்னை அர்ப்பணித்து மனம் திரும்புகிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், உயர்த்தப்படுகிறார்கள், மேன்மைப்படுத்தப்படுகிறார்கள். ஆம் தேவ பிள்ளையே, பாவம் செய்யும் போது அவன் பாவம் செய்துக்கிட்டே இருக்கட்டும்னு அப்படியே பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த பாவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்கும்னா நான் தைரியமாய் சொல்லுவேன், மரணத்தை தவிர வேறு தண்டனை கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் மன்னிக்க முடியாத பாவங்களை என் இயேசு எனக்கு மன்னித்தார். ஒரு எச்சரிப்பு, சில நேரங்களில் இந்த பாவத்தை விட்டு வெளியே கொண்டு வருவதற்கு ஆவியானவர் நம்மோடு கூட போராடுவார். பயங்கரமான எச்சரிப்பு வரும், தடைகள் வரும். அந்த பாவத்தை செய்ய முடியாதபடி ஆவியான நம்மை தடுக்கும்படி போராடுவார். என் வாழ்க்கையின் அனுபவத்திலே சொல்லுகிறேன். என் அன்பு தேவப்பிள்ளையே, என் குடும்பமாக நினைத்து உங்களோடு கூட பேசுகிறேன். போராடுவார். எப்படியாகலும் அவர் பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் போராடுவார். அந்த எச்சரிப்பு நமக்கு தெரியும், அந்த உணர்த்தப்படுதல் நமக்கு தெரியும். நம் இருதயம் அதை தப்பு என்று ஒத்துக்கொள்ளும். ஆனால் மாம்சம் அதை தாண்டி ஓட ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவனுடைய கோபாக்கினை வரும். தேவ கரத்தில் அடிகள் வந்து சேரும். நம் வாழ்க்கை நிர்மூலமாகி போகும். என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த வார்த்தைக்கு எச்சரிப்படைந்து, ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு எச்சரிப்படைந்து நாம் போகிற பாதையை மாற்றி மனம் திரும்புவோமானால் நாம் பிழைத்திருப்போம். நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். ஏதோ சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுவிடுவர்கள் இரக்கத்தை பெற்றுக் கொள்வான். ஆண்டவர் நமக்கு இரக்கத்தை தருகிற தேவன், அவருடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவன். ஆம் அன்பு தேவ பிள்ளை, அவர் இரக்கம் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. தானியேல் 9:10 அவரிடத்தில் ஏராளமான மன்னிப்புகளும் இரக்கங்களும் உண்டு. என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, எச்சரிப்பை அடைந்துட்டுனா உடனே திரும்பிடு. நம் சில பயணங்கள் போகும்போது அங்கே போர்டு வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? டேக் டைவர்ஷன். எச்சரிக்கை, இங்கே ஆட்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கை, இங்கே பாலம் வேலை நடைபெறுகிறது. எச்சரிக்கை, இங்கே மின்சார உயர் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த எச்சரிக்கையை மீறி செல்லும் பொழுது நம் வாழ்க்கையை நாமே அடித்துக் கொள்ளுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்குன்னு தெரியல. இந்த எச்சரிப்பு உங்க உள்ளத்துல வந்துருச்சா, மனம் திரும்பிடுங்க. யாருக்கிட்டே ஒப்புரவாக சொல்றாரோ ஒப்புரவாயிடுங்க. இது தப்புன்னு சொல்ற, அதை விட்டுடுங்க. இந்த சிநேகம், இந்த உறவு தப்புன்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார், அந்த உறவை கட் பண்ணிடுங்க. இந்த உறவால எத்தனை லட்சம் லாபம் வந்தாலும் வேண்டாங்க. தேவன் விரும்பாத எந்த உறவுகளையும், தேவன் விரும்பாத எந்த நட்பையும், தேவன் விரும்பாத எந்த இடத்தையும் நீங்கள் ஒருபோதும் தேர்ந்தெடுக்காதீங்க. அதை விட்டு விலகி வந்துருங்க. கர்த்தர் விரும்புகிறது அதுதான். அதுதான் எச்சரிப்பு. இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்க நான் விசுவாசிக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையை ஒப்பு கொடுங்க, சரண்டர் பண்ணுங்க, இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. என்னை நேசித்து எனக்கு இரக்கம் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். ஒப்பு கொடுங்க. அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கரத்தில் வருகிற எச்சரிப்பை உதாசீனப்படுத்தாமல் ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒப்பு கொடுத்து இரத்தத்தினாலே கழுவப்படும்படி எங்களை அர்ப்பணித்து விடுதலை பெற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் உதவி செய்யும். கரத்தின் கிரியைகளால் நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தர் பேசும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.